ப்ராப்ளம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் சால்விங் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரைட். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த probability concept, probability and queuing theory and probability and random process. அதில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ப்ராப்ளம். ஓகேங்களா, ப்ராப்ளம் பாருங்க. இஃப் யூ ரேண்டம் வேரியபிள் தான் சொல்லியிருக்காங்க, அது கண்டினியூஸாக டிஸ்க்ரீடா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ அது கண்டினியூஸாக இல்லை டிஸ்க்ரீடான்னு தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் நெசசரி. ஓகே, ஹேஸ் த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க, mx of t which is equal to 2 by 2 minus t. Determine the variance of x. நான் என்ன calculate பண்ணணும், variance of x calculate பண்ணணும். ஓகேங்களா, ரைட். நான் 3 கேஸில் நான் சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்துச்சு, நம்ம சால்வ் பண்ணுற கொஷின் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். அப்போ ஸ்டெப்ஸ் எழுதும்போது பாருங்கள், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் மொமெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அதாவது இது செகண்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின், இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். ஓகேங்களா, இந்த மொமெண்ட்ஸை தான் நம்ம இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து கேல்குலேட் பண்ண முடியும். இதில் இந்த μ1 டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னா, if we can expand the moment generating function. ஓகேங்களா, கொடுத்துருக்க மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா μ1 டேஷ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t by 1 ஃபேக்டோரியல், μ2 டேஷ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, பிகாஸ் that video completely described about the relationship between the moment generating function and the moments. ஓகேங்களா, ரைட். இப்போ இதை நான் கேல்குலேட் பண்ணும். அப்போ என்னால் இது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பான்ஷன் மெத்தட் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணுற மெத்தட் எக்ஸ்பான்ஷன் மெத்தட். ஓகேங்களா, எக்ஸ்பான்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது 2 நியூமரேட்டரில் இருக்குது, கீழே ஒரு 2வை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ காமனாக வெளியே எடுக்கும்போது இது 1 மைனஸ் t by 2ன்னு ஆகிடும். ஆக்சுவலாக காமனாக இருந்தால் தான் எடுப்போம், ஆனால் நான் இங்கே 2வை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஓகேங்களா, அப்போ 1 மைனஸ் t by 2. ஸோ 2 get cancel. ஸோ யூ கெட் 1 மைனஸ் t by 2 the whole power minus 1. 1 by 1 minus t by 2ன்னு இருக்குங்க. நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 1 minus t by 2 the whole power minus 1. இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus x power minus 1 இருந்தால் 1 plus x square plus etc. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ அதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட், 1 plus xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, t by 2 இருக்குது. ஸோ 1 plus t by 2 plus t by 2 the whole square plus etc. புரிஞ்சுதுங்களா, அது t by 2 plus t by 2 the whole square plus etc. ஏன் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t by 1 ஃபேக்டோரியல் வேணும். டீங்கிற டேர்ம் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு t ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் டேர்ம் வேணும். ஓகே, ரைட். ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ அப்படி கொண்டு வரும்போது இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 plus t by 2 plus இது t ஸ்கொயர் பை 4ங்களா ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus 1 by 2 into t by 1 ஃபேக்டோரியல்னு நான் எழுதிக்கலாமா, பிகாஸ் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ இஸ் 1. சிமிலர்லி இதை நான் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள், 1 by 2 into t ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா, பிகாஸ் 4ஐ நான் 2 ஸ்கொயராக பிரிச்சுடுறேன், ஒரு 2வை 2 ஃபேக்டோரியலாக வச்சுக்கிறேன், 1 by 2 வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ரைட். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t by 1 ஃபேக்டோரியல் என்ன, அதுதான் உங்களோட μ1 டேஷ். அப்போ μ1 டேஷ் வேல்யூ என்ன, 1 by 2. கரெக்டுங்களா, μ1 டேஷ் வேல்யூ 1 by 2. அடுத்தது μ2 டேஷ் வேல்யூ என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், அதுவும் என்னது 1 by 2. Okay, so by expanding this we can identify, we can evaluate what the coefficient of t by 1 factorial which is 1 by 2, coefficient of t square by 2 factorial which is 1 by 2. ஓகேங்களா, this is by expansion method. புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கேன், μ1 μ2 கேல்குலேட் பண்ணிட்டேன். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, μ2 டேஷ் மைனஸ் μ1 dash the whole square. So 1 by 2 minus 1 by 2 the whole square என்ன ஆயிடும், 1 by 4 ஆயிடும். So LCM 4 எடுத்தீங்க அப்படின்னா
2 minus 1, 1. 1 by 4. Okay. So the variance of x is 1 by 4. இது ஒரு மெத்தட், எக்ஸ்பான்ஷன் மெத்தட். ஓகேங்களா? இதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் இப்போ நான் போட்டு காமிச்சிட்டேன். Similarly, you can solve the same problem by using, right? By using differentiation method. ஓகேங்களா? அது என்ன differentiation method? That is, expectation of x is evaluated by differentiating the moment generating function and putting t equal to 0. So similarly, expectation of x square is evaluated by differentiating the moment generating function twice and putting t equal to 0. ஓகேங்களா? அப்போ moment generating function என்ன? 2 by 2 minus t, right? இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டி வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஓகேங்களா? டி வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது differentiation of 1 by xங்கிறது minus 1 by x square. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 by 2 minus t the whole square வரும். minus 2 by 2 minus t the whole square into again இந்த 2 minus t டிஃபரன்ஷியேட் ஆகும். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, minus t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 1. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா? ஸோ 2 by 2 minus t the whole square, right? இப்போ நீங்கள் tக்கு 0 போடுங்க. tக்கு 0 போட்டிங்கன்னா இங்கே 2 by 2 square. ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ரிசல்ட் இது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ரிசல்ட் இது. இதில் டீக்கு 0 போட்டால் வந்த ஆன்சர் இது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 தான் ஆகும். ஸோ எங்கே டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்களோ, அதாவது பிஃபோர் அப்ளைங் த வேல்யூ ஃபார் t ஈக்குவல் டு 0, டீக்கு 0 போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் இது. இப்போ இதை நான் ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதை செகண்ட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மொமெண்ட் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ரிசல்ட் வந்து இது. அதாவது டீக்கு 0 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேர்மை தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எகெயின் இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆயிடுது. இப்போ இது வந்து 1 by x square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ minus 2 by 2 minus t the whole cube. ஓகேங்களா? minus 2 by x cube ஃபார்முலா. again 2 minus t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 1. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 into 2 4 by 2 minus t the whole cube. இதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? டீக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். டீக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 by 2 minus 0 the whole cube. ஸோ 2 cube வருங்களா? 4ங்கிறது 2 square. So this is also 1 by 2. ஓகேங்களா? எக்ஸ்பான்ஷன் மெத்தட் போடும்போதும் mu1 dash mu2 dash 1 by 2 தான் வந்தது. டிஃபரன்ஷியேட் பண்ணி டீக்கு 0 போட்டாலும் 1 by 2. ஸோ the method of approaching the different தவிர ரிசல்ட் வந்து எப்போவுமே மாறாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 1 by 2 கேல்குலேட் பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் இதே ஃபார்முலா. பிகாஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா மாறவே மாறாது. இதுதான் ஃபார்முலா. ஸோ 1 by 2 minus 1 by 2 the whole square. This is equal to 1 by 4. கரெக்டுங்களா? the same answer, right? அப்போ ரெண்டு மெத்தட் பார்த்தாங்க. என்ன அந்த ரெண்டு மெத்தட் அப்படின்னா, ஒன்று எக்ஸ்பான்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு எக்ஸ்பான்ஷன் மெத்தட். ஏன்னா எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு கஷ்டம், ரைட்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால உங்களால் எக்ஸ்பான்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கேஸ் வரும்போது தான் நான் டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி காமிச்சாச்சு. இன்னும் ஒரு ஈஸியான வே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து 2 by 2 minus t இருக்குது. ஸோ இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை எனக்கு தெரிஞ்ச மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட ரிலேட் பண்ணுறேன். அது என்ன எனக்கு தெரிஞ்ச மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்? ஆல்ரெடி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, இன்னொன்று டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு. ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணி பிடிஎஃப் எப்படி இருக்கும், பிஎம்எஃப் எப்படி இருக்கும், மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதில் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் லாம்டா பை லாம்டா மைனஸ் டின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போட்டிருப்போம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அப்போது எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்க மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸியலி ஃபைண்ட் அவுட் த value for the parameter lambda. The lambda value is 2. இப்போ லாம்டாக்கு நான் 2ன்னு கேல்குலேட் பண்ணிட்டேங்கன்னா, அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரைட், மீனோட ஃபார்முலா என்ன? மீன் ஆஃப் த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? 1 by lambda. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 by 2, ரைட்?
essence of the formula என்னது 1 by lambda square. ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மீன் ஃபார்முலா வேரியன்ஸ் ஃபார்முலா மாறும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஃபார்முலா வந்து expectation of x equal to x into p of x for discrete case, continuous caseல x into f of x dx, right? வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஆனால் expectation of x square calculate பண்ணோம்னா expectation of x square is equal to summation x square into p of x discrete caseக்கு integral of x square into f of x dx வந்து continuous caseக்கு. ஓகேங்களா? ரைட்? இந்த மாதிரி 2 கேஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரல் கேஸ் ஃபார் ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். பட் நீங்கள் இதை எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தாங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can directly write the formula for variance which is 1 by lambda square. So lambda value to 1 by 4. So directly you get this answer. Okay. When நான் எக்ஸ்பான்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ணல, டிஃப்ரென்ஷியேஷனும் யூஸ் பண்ணல, டைரெக்டாக என்கிட்ட அவைலபிளாக இருக்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணி I came to know that this moment generating function is related to the exponential distribution with lambda is equal to 2. ஓகேங்களா? lambda value தெரிஞ்சிச்சுன்னா immediately I can write, இந்த மீன் எழுதணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இங்கே immediately I can write the variance value which is 1 by 4. ஓகேங்களா? அப்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுத்துருக்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஒரு ப்ராப்ளத்தையே 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் அப்ரோச் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்லி ஒன் ப்ராப்ளம் வித் 3 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். One is by using expansion method, another one is by using the differentiation method, third one is by comparing the moment generating function with the available distributions. ஓகேங்களா? ரைட்? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.